ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் இம்மா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் பால் பாயசம் எப்படி சுலபமாக பிகினர்ஸ் கூட செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பால் பாயாசம் செய்கிறதுக்கு 10 நிமிஷம் கூட ஆகாது. அந்த அளவுக்கு ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். நான் சொல்கிற மெத்தடை அப்படியே ஃபாலோ பண்ணி பிகினர்ஸ் கூட இந்த பால் பாயாசம் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதன் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பால் பாயசம் செய்கிறதுக்காக நான் அரை கப் அளவுக்கு ஜவ்வரிசியை 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். அதை நல்லா ஒரு அடிகனமான பாத்திரத்தில் அந்த தண்ணியோடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம இதுலேயே தண்ணி சேர்த்துக்க போகிறோம். ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ்வை நம்ம ஆன் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேம்லேயே நல்லா இந்த ஜவ்வரிசியை வேக வைக்க போகிறோம். ஜவ்வரிசி ஏற்கனவே 10 நிமிஷம் ஊறினதுனால இது ஈஸியாக நமக்கு வெந்து வந்துடும். இப்போ வாசனைக்காக 2, 3 ஏலக்காயை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இது போல் இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் ஏலக்காய் பவுடர் இருந்தால் கூட அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா ஜவ்வரிசி நல்லா உப்பி வந்திருக்குல்ல, இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் 1 கப் அளவுக்கு சேமியா சேர்த்துக்கலாம். ரோஸ்டட் சேமியா தான் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் சேமியா இருந்ததுன்னா கொஞ்சமாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. அரை கப் அளவுக்கு ஜவ்வரிசிக்கு 1 கப் அளவுக்கு சேமியா கரெக்டான அளவு இருக்கும். ஏன்னா ஜவ்வரிசி ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டோன்னா பால் பாயாசம் ரொம்ப திக்காகிடும். இந்த அளவுக்கு சேர்த்தா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ சேமியா சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் வேக வச்சதுக்கு அப்புறமா இதில் 1 கப் அளவுக்கு நான் பாலை நல்லா காசிட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கிறேன். பாலை காசாமல் சேர்த்தோன்னா ஒரு சில நேரம் திரிஞ்சு வந்துடும். அதனால் காசின பாலை எடுத்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பால் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தாராளமாக சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்கலாம். நான் 1/4 கப் அளவுக்கு தான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். எங்கள் இனிப்புக்கு ஏற்ற அளவுக்கு நான் இனிப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் அதிகமாக அளவு இனிப்பு சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் 1 கப் அளவு கூட தாராளமாக சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இப்போ நான் அதையும் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ நம்ம முந்திரி திராட்சையை இது போல் கொஞ்சமாக நெய்யில் வறுத்துட்டு அப்புறமா நம்ம இதில் சேர்த்துக்கலாம். முந்திரி திராட்சையை டைரெக்டாக கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த நெய் ஃப்ளேவரோடு சேர்த்து முந்திரி திராட்சையை நம்ம வறுத்துட்டு சேர்க்கும் போது இந்த பாயாசத்தோட டேஸ்ட்டும் வாசனையும் இன்னும் நல்லா இருக்கும். இப்போ நல்லா இந்த முந்திரி திராட்சை நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம அப்படியே ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பாயாசத்தோடு அப்படியே சேர்த்துடலாம். அவ்வளோதான், நமக்கு எவ்வளோ சுலபமான முறையில் இந்த பால் பாயாசம் ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். விசேஷ நாளில் இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.